கீழே புடிங்க, லோகத்தில் இல்ல சைடுல புடிங்க. சார் பேசுங்க சார். சொல்லுங்க சார். தமிழகத்தில் மது கலாச்சாரம் சமீப காலமாக மிக வேகமாக இன்றைக்கு பரவி வருகிறது. பெண்கள், குழந்தைகள், சிறுவர்கள் இதன் மூலமாக கடுமையான பாதிப்பிற்கு இன்றைக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான குடும்பங்கள் இன்றைக்கு கண்ணீரில் இந்த மதுவின் மூலமாக, மதுவின் காரணமாக இன்றைக்கு தத்தளித்துக் கொண்டிருக்கின்றன. ஒவ்வொரு நாளும் உயிர் பலிகள், நூற்றுக்கணக்கான உயிர் பலிகள் இன்றைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. விபத்துக்களின் மூலமாக, கொலைகளின் மூலமாக, மதுவினால் பாதிக்கப்பட்ட நோய்களின் காரணமாக இன்றைக்கு பல்லாயிரக்கணக்கான உயிர் பலிகள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பெண்கள் இதன் மூலமாக வறுமையை, குடும்ப பிரச்சனைகளை, சித்திரவதைகளை, விவகாரத்துக்களை இன்றைக்கு அவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். லட்சக்கணக்கான குழந்தைகளுடைய கல்வி கேள்விக்குறியாக்கப்பட்டு அவர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு இருண்ட நிலையிலே இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறது. மக்களுடைய உடல் நலத்தை பேண வேண்டிய அரசு, மக்களுடைய உயிர் பலிகளை தடுக்க வேண்டிய அரசு, மக்களிடத்திலே பரவுகிற நோய்களை கட்டுப்படுத்த வேண்டிய அரசு, கலாச்சாரத்தை, பண்பாட்டை, நாகரிகங்களை பாதுகாக்க வேண்டிய அரசு, இதற்கு நேர் எதிராக இன்றைக்கு இவ்வளவு பெரிய மாபாதக செயலை ஏற்படுத்தக்கூடிய இந்த மதுக்கடையை தடுக்க வேண்டிய கடமைப்பட்டிருக்கிற அரசு இன்றைக்கு மதுக்கடைகளை அரசே நடத்தி கொண்டிருக்கிறது என்பது எவ்வளவு பெரிய அவமானம், இது எவ்வளவு பெரிய அக்கிரமம். எனவே அரசு இதை உணர்ந்து உடனடியாக தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும் என எஸ்டிபிஐ கட்சியின் சார்பாக நாங்கள் கோரிக்கை விடுக்கிறோம். தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும், டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூட வேண்டும் என்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி தமிழகம் முழுவதும் கடந்த 2ஆம் தேதி முதல் இன்று வரை பல்வேறு போராட்டங்களையும் பிரச்சார இயக்கங்களையும் எஸ்டிபிஐ கட்சி நடத்தி கொண்டிருக்கிறது. அந்த போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இன்றைக்கு தமிழகத்தினுடைய தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு தமிழக அரசுடைய செவிகளில் இந்த கோரிக்கையை ஓங்கி ஒலிக்க செய்ய வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் இந்த போராட்டத்தை இன்றைக்கு ஒரு அமைதி வழியிலே, அமைதியான முறையிலே தலைமைச் செயலகத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துகிற இந்த போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி இப்பொழுது நடத்தப் போகிறது. தமிழக அரசு மதுக்கடை வருமானம் அரசுக்கு அவமானம் என்பதை உணர வேண்டும். மக்களிடத்திலே இலவச பொருள் வேணுமா, மது வேண்டுமா என்றால் இலவச பொருட்களை அடித்து நொறுக்குவதற்கு மக்கள் தயாராக இருக்கிறார்கள். மக்கள் விரும்பவில்லை. எனவே எந்த மக்களுக்கு பிரயோஜனம் இல்லாத இந்த மதுக்கடைகளை, மக்களை பாதிக்கக்கூடிய இந்த மதுக்கடைகளை அரசு இழுத்து மூடி தமிழகத்திலே பூரண மதுவிலக்கை ஏற்படுத்த வேண்டும். எல்லா பல்வேறு அரசியல் கட்சிகளும் இந்த கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். அரசு இதை ஏற்கவில்லை என்றால் இந்த கோரிக்கையை ஒவ்வொரு குக்கிராமங்கள் வரைக்கும், ஒவ்வொரு பட்டி தொட்டிகள் வரைக்கும் எஸ்டிபிஐ கட்சி கொண்டு செல்லும். ஒத்த கருத்துடைய எல்லா அரசியல் கட்சிகளோடும் கூடி பேசி அவர்களோடு ஒன்று சேர்ந்து தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை எஸ்டிபிஐ கட்சி முன்னெடுத்து செல்லும். இந்த போராட்டம் அரசு இந்த கோரிக்கையை ஏற்பது வரை தொடர்ந்து நடைபெறும் என்பதை நாங்கள் அரசுக்கு சொல்லிக் கொள்கிறோம். எஸ்டிபிஐயின் போராட்டம் அமுல்படுத்து, அமுல்படுத்து, மது விலக்கை அமுல்படுத்து, இழுத்து மூடு, இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, அமுல்படுத்து, அமுல்படுத்து, மது விலக்கை அமுல்படுத்து, இழுத்து மூடு, இழுத்து மூடு, டாஸ்மாக் கடைகளை இழுத்து மூடு, முற்றுகை, முற்றுகை, தலைமை செயலக முற்றுகை, போராட்டம், இது போராட்டம், எஸ்டிபிஐயின் போராட்டம், மதுவினால் வரும் வருமானம், மதுவினால் வரும் வருமானம் தமிழக அரசுக்கு அவமானம், வெட்கக்கேடு, வெட்கக்கேடு. கட்சி தலைவர்களோடும் பேசுவோம். ஒத்த கருத்தையுடைய எல்லா கட்சிகளையும் அணிதிரட்டுவோம். தமிழகம் முழுவதும் இருக்கிற ஒவ்வொரு கிராமங்களிலும் பட்டி தொட்டி எல்லாம் மக்களிடத்திலே இந்த போராட்ட உணர்வை கண்டிப்பாக நாங்கள் ஏற்படுத்துவோம். இதன் மூலமாக ஏற்படுகிற போராட்டம் வருகிற காலகட்டத்தில் தமிழக அரசுடைய எதிர்காலத்திற்கு மிகப்பெரிய சம்மட்டி அடியாக வருகிற தேர்தல் காலங்களிலே இந்த போராட்டம்
எஸ்டிபிஐ கட்சியினுடைய இந்த போராட்டம் தமிழகத்திலே ஏற்படுத்தும் என்பதனை இந்த நேரத்திலே நாங்கள் தமிழக அரசுக்கு எச்சரிக்கையாக நாங்கள் சொல்லிக் கொள்கிறோம். எஸ்டிபிஐ கட்சி இந்த போராட்டத்தை ஒரு அமைதி வழி போராட்டமாக தான் நடத்தி கொண்டிருக்கிறோம். இங்க வன்முறைக்கு இடமில்லை. ஆனால் இந்த போராட்டங்களின் மூலமாக உணர்வு பெற்றிருக்கிற எதிர்காலத்திலே நாங்கள் நடத்த போகிற போராட்டங்களின் மூலமாக உணர்வு பெறப் போகிற கிளர்ந்தெழப் போகிற தமிழக மக்கள் ஆண்களும் பெண்களுமாக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் கடைகளை தேடி தேடி கண்டுபிடித்து அடித்து நொறுக்குகிற ஒரு சூழ்நிலையை தமிழகம் முழுவதும் எஸ்டிபிஐ கட்சி நேரடியாக போய் மதுக்கடைகளை அடித்து நொறுக்க வேண்டிய அவசியம் ஏற்படாது. தமிழக மக்களே ஒவ்வொரு இடங்களிலையும் அவர்களே முன்வந்து டாஸ்மாக் கடைகளை அடித்து நொறுக்குகிற ஒரு சூழல் தமிழகத்திலே உருவாகும். அதற்கு இந்த முற்றுகை போராட்டம் கண்டிப்பாக காரணமாக அமையும் என்பதை இந்த நல்ல சந்தர்ப்பத்திலே தமிழக அரசுக்கு நாங்கள் தமிழக அரசுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு செல்கிறோம். எனவே ஊட்டி ஊட்டி கொடுப்பீங்களா இல்ல விபச்சாரம் பெருகிடுச்சு அதுக்காக விபச்சாரத்துக்கு நீங்க ஒரு பெரிய ஒரு இது தமிழ்நாடு அரசுடைய விபச்சார விடுதின்னு சொல்லி பேர் எழுதி அனுமதி கொடுப்பீங்களா? ஒரு உண்மையான அரசாங்கம் தவறை எதிர்த்து கேட்டே ஆக வேண்டும். தவறுக்கு ஒருபோதும் உறுதுணையாக நிற்கவே கூடாது. அந்த அரசாங்கம் தவறு செய்யும் போது அதை தட்டி கேட்கக்கூடியவர்களாக தான் இந்த நேஷனல் உமன்ஸ் டே செயல்படும் என்பதை நான் இந்த கூட்டத்தில் பதிவு செய்ததாக என்னோட உரையை முடித்துக் கொள்கிறேன். உடனடியாக இந்த தமிழக அரசு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து டாஸ்மாக் கடைகளையும் மூட வேண்டும் என்பது எங்கள் நேஷனல் உமன்ஸ் டே ஒவ்வொரு சகோதரிகளுடைய கோரிக்கையை வலியுறுத்தி நான் இங்கு கூறியவளாக என்னோட உரையை முடிக்கிறேன். வாஹிதல் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பாட்டில் தட்டு இங்க பாருங்க, இங்க பாருங்க, பாட்டில் தட்டுறீங்க. தேவையில்லை தேவையில்லை இலவசங்கள் தேவையில்லை, வேலை இல்லை வேலை இல்லை, இளைஞர்களுக்கு வேலை இல்லை.
முற்றுகை மதுவிலக்கிற்கு முற்றுகை தமிழக அரசு இலவசம் கொடுக்கும் தமிழக அரசு ஏமாற்றாதே இலவசத்தை கொடுத்து ஏமாற்றாதே விற்காதே நாட்டு மக்களின் உயிர்களை எல்லாம் விற்காதே அது இல்லையா மாற்ற வந்தோம் கடை உடைக்க வந்தோம் SCBA உண்பதற்கு சாரி இல்லை சும்மா நிக்கிறது மதுவால் பெருகிது விபச்சாரம்